ஏன்பா வருத்த குழப்பிக்கிட்டு போட்டு புத்தியிலிருந்து செயல்படுவோம்பா, செய்த புண்ணியத்துக்கு அவங்க புத்தியிலிருந்து செயல்படுவோம்பான்னு சொல்லிட்டாங்க. இது என்ன புதுசா இருக்கு? ஐயா சொல்றாங்க, இதுதான் சித்தர்களுடைய ஆற்றல். ஞானியர்களை வணங்கினா என்ன ஆற்றல்ன்றதை நாம தெரிஞ்சுக்கணும். இது யாராலும் செய்ய முடியாது. இது ஞானியர்களுக்கே உரித்தாகக்கூடிய ஒரு ஆற்றல். இந்த ஆற்றலை நாம புரிஞ்சுக்கணும். புத்தியிலிருந்து செயல்படுவேன்னு சொல்றாங்க. அப்புறம் இந்த நிர்வாகம் என்ன பண்ணிருச்சு, கூப்பிட்டாங்க. நீங்க உண்மையை சொல்லுங்க, என்ன நடந்துச்சு அப்படின்றத நான் உங்ககிட்ட சொல்றேன். எவ்வளவு நாளா நடக்குது? 3 வருஷமா நடக்குது. உங்களுக்கு மேல அதிகாரிகள் இருக்கிறாங்கல்ல, இவங்கெல்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இந்த 3 வருஷம்? உங்களுடைய தப்புக்கு உடந்தையா இருந்தாங்களா? 3 வருஷம் நடக்கக்கூடிய தப்ப ஆடிட்டர்ஸ் கண்டுபிடிச்சிருக்கணும். இவங்க எல்லாம் இருக்கிறாங்க. இதை நீ போய் அந்த மீட்டிங்ல வந்து சொல்லு. 3 வருஷமா நடக்குது, நீங்க வருஷம் ஆடிட் பண்ணுவீங்க, எல்லாம் செய்வீங்க. எனக்கு மேல 6 பேர் இருக்கிறாங்க, இவங்க எல்லாம் யாருமே ஒன்னும் சொல்லல, அதனால இது எங்களுக்குள்ளது நாங்க எடுத்துக்கிட்டோம், வேற ஒண்ணு இல்லைன்னு சொன்னாங்க. வெள்ளைக்காரன் யோசனை பண்றான், ஆமா சரியா தான் இருக்கு. அப்ப இந்த நிர்வாகம் என்ன பண்ணிக்கிட்டு இருந்துச்சு, உடனடியா நடவடிக்கை வந்து இந்த பொண்ணு பேர்ல இந்த நடவடிக்கை எல்லாம் விட்டுட்டு, ஆனா ஒரு நடவடிக்கைக்கு பதில் சொல்லிட்டான். என்ன, உன்னை வந்து எந்த ஒரு ரெப்போர்ட் ஒண்ணும் இல்லாம நீ வேலையை விட்டு நின்றுக்கன்னு சொல்லிட்டான். வேலையை விட்டு நின்றுக்கன்னு சொல்லிட்டான். போலீஸுக்கு போயிருந்தா பல பிரச்சனைகள் வந்திருக்கும். ஆசான் எந்த ரூபத்துல அந்த பொண்ணுக்கு புத்தியில போய் செயல்பட்டு இத சொன்னதனால அந்த வெள்ளைக்காரன் எப்பேற்பட்ட அறிவு கொண்டு வருவான். ஆராய்ச்சி எல்லாம் செய்தான், 4 லாயர் அழிச்சிட்டு வரான், அக்கௌண்டன்ட் அழிச்சிட்டு வரான், எல்லா கணக்கு வழக்கையும் பார்க்க வந்தான். ஆனா நொடியில அந்த புத்தியில போய் இப்படி பேசினதுனால அந்த நிர்வாகம் என்ன சொல்லிருச்சு, இவங்க மேல தப்பு கிடையாது, நான் யார மேனேஜரா அப்பாயிண்ட் பண்ணணும், நான் யார அக்கௌண்டனா அப்பாயிண்ட் பண்ணணும், இவங்களெல்லாம் முதல்ல கொஸ்டின் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்கள விடுவித்து எந்த ஒரு பிரச்சனைகள் இல்லாம இப்ப ஏறக்குறைய 1 வருஷம் ஓடிருச்சு. இப்படிப்பட்ட ஒரு ஆற்றல் கொண்டவர் தான் நம்முடைய குருநாதர். நமக்கு தாயா இருந்து தவம் செய்து, நம்ம அண்ணன் பூபதி சொன்னது போல கூட ஆசான் வந்து நினைச்சா அடுத்த கணம் அவங்களுடைய வேலையை முடிச்சு கிளம்பிடலாம். யாருக்காக காத்திருக்கிறாங்க? நமக்காக, நம்மை காப்பதற்காக, நாம் செய்த தொண்டிற்காக அவங்க காத்திருக்கிறாங்க. நாம செய்யக்கூடிய பூஜைக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. நாம பிற உயிர்கள் பால் கருணை கொண்டதனால காத்து ரட்சித்து நம்மளை நல்வழிப்படுத்த வேண்டும், காப்பாற்ற வேண்டும். ஒரு பிடி சாதமிட்டால் 1 கோடி பிறவி வரைக்கும் காத்திருப்பேன்னு சொல்றாங்க சித்தர்கள். அப்பேற்பட்ட ஒரு இடம் தாங்க இந்த ஓங்கார குடில். ஆகவே இந்த ஓங்கார குடிலுடைய தன்மையை உணர்ந்து குருநாதருடைய ஆற்றலையும் அவருடைய பேரன்பையும் புரிந்து அவர் காட்டுகின்ற இந்த பாதையில் நடந்து சைவத்தை கடைபிடித்து தானம் செய்து தவம் செய்து தொண்டாற்றி அவருடைய பார்வைப்படும்படி நடந்து அனைவரும் அவர்களுடைய முன் ஜென்மங்களில் செய்த பாவங்கள் நீங்கி இன்புற்று வாழ்வதற்கு ஆசனுடைய திருவடியை இறுக பற்றிக் கொண்டு நாம் அனைவரும் கடை தேர்வோம் என்று சொல்லி வாய்ப்பளித்த குருநாதருடைய பொற்பாத கமலங்களை வணங்கி முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம்.